விளக்குக. ஒரு சோப்பு மூலக்கூறு வேறுபட்ட சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. ஒரு சோப்பு மூலக்கூறு வேறுபட்ட இரு வேதிப்பகுதிகளை பெற்றுள்ளது. அதில் ஒன்று முனைவுள்ள பகுதி, மற்றொன்று முனைவற்ற பகுதி. முனைவுள்ள பகுதி ஒரு சிறிய தலை போன்ற அமைப்புடையது. சிறிய தலை போன்ற பகுதினா சின்ன தலை மாதிரி இருக்கும். முனைவற்ற பகுதி வால் போன்ற அமைப்புடையது. முனைவுள்ள பகுதி சிறிய தலை போன்ற கார்பாக்சிலேட் தொகுதியை கொண்டது. முனைவுள்ள பகுதி சிறிய தலை போன்ற கார்பாக்சிலேட் தொகுதியை கொண்டது. இதுக்கு வேதியியல் ஃபார்முலா சிங்கிள் பாண்ட் COONA. கார்பாக்சிலேட் தொகுதியை சேர்ந்தது. இது நீர் விரும்பும் பகுதியாக செயல்பட்டு நீருடன் ஒட்டிக்கொள்கிறது. இதை நீர் விரும்பக்கூடியது, அதனால் நீரோடு இது ஒட்டிக்கொள்ளும். இந்த தலைப்பகுதி சோப்போட தலைப்பகுதி. சோப்பில் தலை வால் அப்படின்ற 2 பகுதி இருக்குது. இந்த தலைப்பகுதி நீரோடு ஒட்டிக்கொள்ளும். நீரை விரும்பும் பகுதி மொத்த மூலக்கூறையும் நீரில் கரைய செய்கிறது. அப்போ இந்த பகுதி ஃபுல்லாக தண்ணியில் கரைய ஆரம்பிக்குது. நீரை விரும்பும் பகுதி இந்த தலைப்பகுதி தண்ணியில் கரைய ஆரம்பிக்குது. முனைவற்ற பகுதி பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோகார்பன் சங்கிலி தொடரை பெற்றுள்ளது. முனைவற்ற பகுதினா வால் போன்ற ஒரு பகுதி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தலைப்பகுதி வால் போன்ற பகுதின்னு சொல்லியிருக்கோம். தலைப்பகுதி முனைவற்ற பகுதி, இந்த வால் போன்ற பகுதி முனைவற்ற பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இது நீண்ட சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு. பெரிய வால் போன்ற நீளமான ஹைட்ரோகார்பன் சங்கிலி தொடரை பெற்றுள்ளது. இது நீரை வெறுக்கும் பகுதியாக செயல்பட்டு, தலைப்பகுதி நீரை விரும்பும் பகுதியாக செயல்பட்டு தண்ணீருடன் ஒட்டிக்கொள்கிறது. வால் பகுதி நீரை வெறுக்கும் பகுதியாக செயல்பட்டு ஆடையில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றுடன் ஒட்டிக்கொள்கிறது. தலைப்பகுதி நீருடன் ஒட்டிக்கொள்கிறது. வால் பகுதி அழுக்கு மற்றும் துணியில் இருக்கக்கூடிய ஆடையில் இருக்கக்கூடிய அழுக்கு மற்றும் எண்ணெயுடன் ஒட்டிக்கொள்கிறது. நீரை வெறுக்கும் பகுதி மாசினை தன்னுள் அடக்கிக் கொள்கிறது. நீரை விரும்பும் பகுதி நீரோடு ஒட்டிக்கிறது. நீர் வெறுக்கும் பகுதி அந்த மாசை ஒட்டிக்கிறது. மாசு தன்னோட ஒட்டிக்கொள்கிறது. இந்த மெத்தடில் தான் நமக்கு என்ன பண்ணுது, சோப்பு நம்மளோட துணியை தடவி செய்யும். சோப்பில் தலைப்பகுதி இது வால் பகுதி. தலைப்பகுதி நீர் விரும்பும் பகுதி, வால் பகுதி நீர் வெறுக்கும் பகுதி. தலைப்பகுதி முழுவதும் நீரில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருது. இந்த வால் பகுதி அழுக்கு மற்றும் எண்ணெயை தன்னோட ஒட்ட வைத்துக் கொள்கிறது. இது செயல்பட்டு ஒன்றாக இணைந்து ஒத்தாக மீட் செல்ஸ் உருவாகின்றது. சோப்பை நீரில் கரைக்கும் போது அந்த மூலக்கூறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீ செல்ஸ் உருவாகின்றது. இந்த கொத்துக்கள் ஹைட்ரோகார்பன் சங்கிலி பகுதியானது அழுக்கு மற்றும் எண்ணெய் பகுதியோடு ஒத்திக்கொள்கின்றது. இந்த கொத்து ஒன்றா சேர்ந்தது அந்த அழுக்கோடு ஒட்டிக்கிறது. அந்த அழுக்கு அப்படியே தனியாக வந்துடுது. நம்ம துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு தனியாக வந்துடுது. சோப்பின் முனைவற்ற பகுதி அழுக்கை சுற்றி கொள்கின்றன. அந்த முனைவற்ற பகுதி எனக்கு முனைவுள்ள பகுதி இந்த இருக்குது. இந்த முனைவற்ற பகுதி அழுக்கோடு ஒன்றா சுற்றி கொள்ளுது. சோப்பின் கார்பாக்சிலேட் பகுதி கொத்துக்களை நீரில் கரைய செய்கிறது. இவ்வாறாக அழுக்கு சோப்பினால் நீக்கப்படுகிறது. இந்த மெத்தடில் அழுக்கானது என்ன பண்ணுது அப்படின்னா, துணி வச்சுக்குவோம். அந்த துணி மேலே சோப்பு போடும்போது இது தலைப்பகுதி வால் பகுதி இருக்குது. தலைப்பகுதி நீரில் கரையுது, வால் பகுதி அழுக்கோடு ஒட்டிக்கிறது. கம்ப்ளீட்டாக அந்த ஒட்டி இந்த அழுக்கு பூரா என்ன பண்ணிடுது, துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு பூரா வெளியில் வந்துடுது. ஃபஸ்ட்டு துணியில் அழுக்கு இருக்க மாதிரி காமிக்கிறாங்களா, இதில் அழுக்கு இல்லாமல் சுத்தமான இதாக செயல்படும் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தூய்மையாக்கல் வினை இந்த மெத்தடில் தான் நடக்குது.